ஈருலகிற்கும் பயனளிக்கக்கூடிய மார்க்க கல்வியை இந்த உலகிற்கு பயனளிக்கக்கூடிய உலக கல்வியோடு சேர்த்து தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட ஊர்களிலே சிறப்பான முறையிலே வழங்கி ஒரு மகத்தான சமூக மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அதாயி கல்வி குழுமத்தினுடைய ஒப்பிலான் அதாயி இஸ்லாமிய பெண்கள் கல்லூரியினுடைய பட்டமளிப்பு விழாவிலே நம்மை எல்லாம் ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய ஏக வல்ல இறைவனுக்கே புகழ் அனைத்தும். அவனது அன்பும் அருளும் இந்த உலகிற்கு அருள் கொடையாக வழங்கப்பட்ட அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தானர் மீதும் நபி தோழர்கள் மீதும் சத்திய சகாபாக்கள் மீதும் இங்கே கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் குறிப்பாக இந்த நல்ல நிகழ்வை தலைமை தாங்கி பட்டம் வழங்கி ஆசிரியரை வழங்க இருக்கக்கூடிய நிறுவனர் அல்லாமா அல்ஹாவில் அஸ்ஸைஹு அலா உஸ்தாத் ஏஎம் முகமது நிசார் பாஜில் ஜமாலி அவர்களே, வாழ்த்துறை வழங்கியிருக்கக்கூடிய அதாயி இஸ்லாமிய பெண்கள் கல்லூரியினுடைய ஒப்பிலானுடைய தலைவர் கே காதர் அலி மஹ்பி அவர்களே, இங்கே கலந்து கொண்டு சிறப்பான உரை ஆற்ற இருக்கக்கூடிய அதாயி கல்வி குழுமத்தினுடைய முதல்வர்கள் மற்றும் பேராசிரியர் அவர்களே, சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஊரினுடைய ஊராட்சி மன்ற தலைவர் ஏ அப்துல் ஹக்கீம், ஒன்றிய கவுன்சிலர் ஹைச் வைரோஸ் பானு ஜலீல் அவர்களே, என்னோடு வருகை புரிந்திருக்கின்ற மாவட்ட ஊராட்சி குழுவினுடைய துணைத் தலைவர் வி வேலுசாமி அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளர் டிஎம் குலாம் மொய்தீன் அவர்களே, ஐக்கிய ஜமாத்தினுடைய வட்டார தலைவர் மாவட்ட துணைத் தலைவருமான டிஎம் முத்தலிஃப் அவர்களே, சிறப்பு அழைப்பாளராக இங்கே வருகை புரிந்திருக்கின்ற ஒப்பிலான் ஜமாத்தை சேர்ந்த ஜமாத்தினுடைய நிர்வாகிகள், சுற்று வட்டாரங்களை சேர்ந்த மாரியோர் உள்ளிட்ட அத்தனை சுற்று வட்டாரங்களை சேர்ந்த கண்ணியமிக்க ஜமாத்தார்களே, சங்கைமிகு உலமா பெருமக்களே, இன்றைக்கு பட்டம் பெற இருக்கக்கூடிய ஆலிமாக்களே, அவளுடைய பெற்றோர்களே, உறவினர்களே, வருகை புரிந்திருக்கின்ற அனைவர் மீதும் ஏகையருடைய அன்பும் அருளும் உண்டாக வல்ல இறைவனிடத்திலே பிரார்த்திக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கு ஒப்பிலானிலே ஒரு நல்ல நிகழ்வு. ஆனால் ஒப்பிலானிலே அத்தாயி குழுமத்தினுடைய பெண்கள் கல்லூரி இங்கே கடந்த 3 ஆண்டுகளாக நடைபெற்று இன்றைக்கு பட்டம் பெற இருக்கிறார் என்று சொன்னால், இந்த கல்லூரி இங்கே கடந்த 3 ஆண்டுகளாக நடைபெற்றது எனக்கெல்லாம் தெரியாது. இன்றைக்கு பட்டம் கொடுக்க நீங்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற போதுதான் கடந்த 3 ஆண்டுகளாக இத்தனை பேர் இங்கே மார்க்க கல்வியை கற்றிருக்கின்றார்கள், பட்டம் பெற இருக்கின்றார்கள் என்ற செய்தியை கேட்டு உள்ளபடியே என்னுடைய ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்புமிக்க ஒப்பிலான் என்று சொல்லக்கூடிய இந்த ஊரிலே இப்படி ஒரு மார்க்க கல்வியும் உலக கல்வியும் கற்றுக் கொடுக்கக்கூடிய அதாயி கல்விக்குழுத்தினுடைய ஒரு கிளை பிரிவு கல்லூரி இங்கே செயல்படுவதை கேள்விப்படுகின்ற போது, தெரிய வருகின்ற போது உள்ளபடியே மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த கல்லூரி இங்கே நடைபெறுவதற்கு இந்த ஊரினுடைய
தனவந்தர்கள், பிரமுகர்கள், ஜமாத்தார்கள், குறிப்பாக இதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய காதர் அலி அவர்கள், அவருடைய குடும்பத்தார்கள் மற்றும் இதற்கு யாரெல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கின்றார்களோ, இந்த கல்லூரி சிறப்பான முறையில் இங்கே நடைபெறுவதற்கு எல்லா வகையிலான ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய அனைவருக்கும் வல்ல இறைவன் அதற்கான நற்கூலியை வழங்குவதற்கு உங்களோடு சேர்ந்து நானும் பிரார்த்திக்கின்றேன். எனக்கு முன்பு பேசிய பேராசிரியர் சொன்னது போல இது ஒரு நிலையான தர்மம், ஜதகத்துல் ஜாரியா. இங்கு யாரெல்லாம் படிக்கின்றார்களோ, படித்து முடிக்கின்றார்களோ, படித்து முடித்துவிட்டு அவர்களுடைய வாழுகின்ற காலம் வரைக்கும் அவர்கள் செய்யக்கூடிய நற்காரியங்களிலிருந்து இந்த கல்லூரிக்கு உதவிகளை செய்து வரக்கூடிய, இதை நடத்தி வரக்கூடிய உங்களுக்கும் அதனுடைய நன்மைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அப்படி ஒரு நிலையான தர்மத்தை, ஜதகத்துல் ஜாரியாவை இங்கே நீங்கள் நிறுவி இருக்கின்றீர்கள், செயல்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள். இதற்கு முன்பாக இந்த ஊரிலே பல்வேறு பணிகளை நீங்கள் செய்தாலும் பல உதவிகளை இந்த ஊரை சேர்ந்த வெளிநாட்டிலே, சிங்கப்பூர் உள்ளிட்ட வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள், சென்னையிலே இருக்கக்கூடியவர்கள், இந்த ஊரை சார்ந்த வறியவர்களுக்கு, தேவைப்படக்கூடியவர்களுக்கு செய்து வந்தாலும் அதெல்லாம் அந்த நேரத்திற்கான தேவைகளாக இருக்கலாம். அந்த நேரத்திற்கு தேவைப்படக்கூடிய அந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய உதவிகளாக இருக்கலாம். ஆனால் இன்று நீங்கள் செய்யக்கூடிய இந்த பணி என்பது தொடர்ந்து ஒரு நிலையான தர்மமாக உங்களுக்கு அந்த நன்மைகளை வழங்கி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பணி. அப்படிப்பட்ட பணியை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றீர்கள். உள்ளபடியே கல்வி என்பது நம்முடைய காதரோலி ஆஜியார் பேசுகின்ற போது சொன்னது போல, திருக்குர்ஆனுடைய முதல் வசனமே ஓதுவீராக என்று நம்முடைய மார்க்கம் நம்மை வலியுறுத்துகின்ற போது, கடந்த காலங்களிலே அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தோமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கின்றது. நம்முடைய பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுக்க வேண்டும், அதுவும் இந்த உலகிற்கு பயன்படக்கூடிய கல்வியும் மறுமை உலகத்திற்கு பயன்படக்கூடிய கல்வியும் ஒரு சேர கொடுக்க வேண்டும் என்கின்ற விழிப்புணர்வு இன்றைக்கு பெற்றோர்களிடத்தில் வந்திருக்கின்றது. அந்த விழிப்புணர்வுடைய வெளிப்பாடாகத்தான் தங்களுடைய பிள்ளைகளை இந்த ஒப்பிலான் அதாயி இஸ்லாமிய பெண்கள் கல்லூரியிலே சேர்த்து அவர்களெல்லாம் இன்றைக்கு பட்டம் பெற இருக்கின்றார்கள். உள்ளபடியே அதாயி பெண்கள் கல்லூரிக்கு, அதாயி குழுமத்திற்கு அதை சிறப்போடு வழிநடத்தக்கூடிய நம்முடைய முகமது நிசார் வாஜில் ஜமாலி அஜரத் அவர்களுக்கு, இந்த சமுதாயத்தினுடைய தமிழகத்திலிருந்து ஒரே பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நான் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். என்றால் நீங்கள் ஒரு சமூக மாற்றத்தை நோக்கி உங்களுடைய பயணத்தை துவங்கியிருக்கின்றீர்கள். கல்விதான் முக்கியம், கல்வியின் மூலமாகத்தான் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதிலே உங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கின்றது. அதனால்தான் தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட இடங்களிலே நீங்கள் அதாயி கல்வி குழுமத்தினுடைய கல்லூரிகளை நிறுவி அதை ஏதோ பெயரளவுக்கு நடத்துகின்றோம் என்று எங்குமே சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு பிரமாண்டமாக நடத்தி கொண்டிருக்கிற இன்றைக்கு பட்டமளிப்பு, அந்த பட்டம் பெறக்கூடியவர்களை நீங்கள் அழைத்து வந்ததை பார்த்தோம். ஒரு முன்மாதிரியான கல்வி நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு அரபிக் கல்லூரியை, ஈருலக கல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு ஒரு முன்னுதாரணம் அதாயி கல்வி குழுமம். உள்ளபடியே உங்களால் ஒரு சமூக மாற்றம் இன்ஷா அல்லாஹ் நிகழ இருக்கின்றது. இங்கே பட்டம் பெறக்கூடியவர்களை பார்க்கின்றோம். ஏதோ மார்க்க கல்வியை மட்டும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம் அல்ல அதாயி. போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சிக்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனமாக இன்றைக்கு சமூகத்திலே பார்க்கின்றோம். எத்தனையோ அரசு அதிகாரிகள் இருக்கின்றார்கள்.
நம்முடைய சமூகத்தை சார்ந்தவர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் எல்லோரும் நேர்மையான அதிகாரிகளாக இருக்கிறார்கள் என்று நம்மளால் சொல்ல முடியுமா? ஆனால் அதாயி கல்வி குழுமத்திலே பயின்று இறையச்சத்தோடு நாளை ஆட்சி பணியிலே இவர்கள் அமர்கிறார் என்று சொன்னால் இவர்கள் எப்படிப்பட்ட ஒரு அதிகாரிகளாக நிர்வாகிகளாக இருப்பார்கள் என்று நாம் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமில்லை. அப்படிப்பட்ட ஒரு தேவை இருக்கின்றது. அதை உருவாக்கக்கூடிய ஒரு அவசியத்தை உணர்ந்து இன்றைக்கு அதாயி கல்வி குழுமம் நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள். ஆட்சியாளர்களாக இருக்கலாம், தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், அரசு துறையிலே அதிகாரிகளாக இருக்கலாம். ஆனால் இது எல்லோருமே ஒரு இறையச்சத்தோடு நேர்மையோடு உள தூய்மையோடு பணி செய்யக்கூடியவர்களாக இருந்தால் இன்றைக்கு நாம் சந்திக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கும். அப்படி நேர்மையற்ற அதிகாரிகளால், நேர்மையற்ற அரசியல்வாதிகளால், நேர்மையற்ற தொழில் செய்யக்கூடியவர்களால் நாம் பிரச்சனைகளை சந்திக்கின்றோம் என்று சொன்னால் அதற்கு தீர்வு இது போன்ற கல்வி குழுமத்தில் இருந்து, கல்வி நிறுவனங்களிலிருந்து முறையாக மார்க்க கல்வியை கற்று அவர்கள் நாளை அந்த அதிகாரிகளாக வரும்போது தான் இந்த மார்க்க கல்வி அவர்கள் கற்று தெளிந்து வருகின்ற போது சமூகத்தில் ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் அவர்களால் தீர்வு சொல்ல முடியும். இன்றைக்கு பெண் பிள்ளைகள் முறையாக இந்த கல்வியை கற்று வருகின்ற போது நாளை அவர்கள் இந்த குடும்பத்தை சரியாக வழிநடத்தக்கூடியவர்களாக மட்டுமல்லாமல் நிச்சயமாக இந்த சமூகத்தை சரியாக வழிநடத்தக்கூடியவர்களாக இன்ஷா அல்லாஹ் வருவார்கள். அப்படி பெண் பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை உருவாக்கக்கூடிய இந்த கல்வி நிறுவனத்தினுடைய பணி என்பது உள்ளபடியே மிகப்பெரிய ஒரு சமூக பொறுப்போடு நீங்கள் செய்யக்கூடிய பணி. இந்த பணியை செய்யக்கூடியவங்களை உள்ளபடியே மீண்டும் மீண்டும் பாராட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு இந்தியாவிலே இருக்கக்கூடிய நிலவரங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்கு தெரியும். தமிழகத்திலே நாம் மகிழ்ச்சியாக வாழுகின்றோம், நம்முடைய உரிமைகளை பெற்று வாழுகின்றோம். இது போன்ற மதரசாக்கள் சுதந்திரமாக செயல்பட முடிகின்றது, மார்க்க கல்வியும் உலக கல்வியும் போதிக்க முடிகின்றது. ஆனால் இந்தியாவினுடைய வடபகுதியிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திலே அப்படி ஒரு நிலை இல்லை. சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்திலே நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீர்கள். அந்த அரசினுடைய ஒரு முடிவு, அங்கே இருக்கக்கூடிய மதரசாக்களிலே பயிலக்கூடிய மாணவிகளுடைய அந்த கல்வி பொது பள்ளிக்கு மாற்றப்பட வேண்டும். மதரசாக்களுக்கு அரசு அளிக்கக்கூடிய அத்தனை உதவித்தொகைகளையும் சலுகைகளும் நிறுத்தப்பட வேண்டும் என்று ஏறக்குறைய மதரசாக்களை எல்லாம் மூடக்கூடிய அளவிலே பல்வேறு அறிவிப்புகளை செய்து அதற்காக திட்டமிட்டு செயல்படக்கூடிய நிலையிலே உச்சநீதிமன்றத்திலே இடைக்காலமாக அதற்கு ஒரு தடை வாங்கப்பட்டு அதெல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இப்படி இந்தியாவினுடைய வடபகுதிகளிலே மதரசாக்கள் சுதந்திரமாக நடைபெறுவதற்கு, கல்வி பயிற்றுக் கொடுப்பதற்கு, குறிப்பாக மார்க்க கல்வி பயிற்றுக் கொடுப்பதற்கு தடை விதிக்கக்கூடிய நிலை. அங்கே வழிபாட்டு தலங்களை எல்லாம் இஸ்லாமியனுடைய வழிபாட்டு தலங்களிலே இந்துக்களுடைய கோயில்கள் இருந்தது, கடவுள்கள் இருந்தார்கள் என்று சொல்லி அங்கே ஆய்வு என்ற பெயரிலே அதையெல்லாம் அபகரிக்கக்கூடிய வகையிலே, அதன் மூலமாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு இந்தியாவுடைய மதசார்பின் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய அனைவருமே மிகப்பெரிய கவலை கொள்ளக்கூடிய ஒரு நிலையிலே நம்முடைய நாடு சென்று கொண்டிருக்கின்றது. இது எங்கே போய் முடியும் என்று யாரும் யூகிக்க முடியாத அளவிற்கு தினந்தோறும் ஒரு பிரச்சனையை கையில் எடுத்து அதை திட்டமிட்டு உருவாக்கி செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட காலகட்டத்திலே உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக தமிழகத்திலிருந்து நான் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலும் கேரளத்திலிருந்து
4 பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட 5 இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் தினந்தோறும் கூடி சட்ட ஆலோசனைகளை பெற்று இதை எப்படி கையாள்வது, இதை எப்படி இதற்கான முடிவுகளை நாம் எட்டுவது என்பதை பற்றி தொடர்ந்து நாங்கள் அங்கே போராடி கொண்டிருக்கின்றோம். நமக்கான உரிமைகளை பாதுகாப்பது என்பது, நம்முடைய வழிபாட்டு தலங்களை பாதுகாப்பது என்பது இன்றைக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கின்றது. 1991 வழிபாட்டு தலங்கள் சட்டத்தை இன்றைக்கு அப்பட்டமாக மீறக்கூடிய நிலையிலே பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் செயல்பட்டு வருகின்றார்கள். இதற்கு எதிராக நாங்கள் எல்லாம் வலிமையாக போராடுவதற்கு இது போன்ற நேரங்களிலே நீங்கள் எல்லாம் துவா செய்ய வேண்டும். உள்ளபடியே இந்த நம்முடைய பகுதியிலே ஒரு சிறப்பான மதரசாவை ஏற்படுத்தி பட்டம் பெற இருக்கக்கூடிய நம்முடைய ஆலிமாக்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களை தெரிவித்து, ஒரு சமூக பொறுப்போடு சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக தொடர்ந்து தமிழகம் முழுவதும் ஒரு முன்மாதிரி கல்வி நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அதாயி கல்வி குழுமத்திற்கு, அதனுடைய அத்தனை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களை தெரிவித்து, குறிப்பாக ஒப்பிலான் ஜமாத்தை சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.